தந்தானே ஆமா தந்தானே ஆமா நல்ல நல்ல பாட்டெடுத்து ஓஹோ நயமான சொல்லெடுத்து ஆமா சொல்ல சொல்ல இனிக்கும் பாட்டு ஓஹோ சொக்கவைக்கும் வில்லு பாட்டு ஆமா வழிகாட்டும் வான் பொருளே ஓஹோ சத்குரு ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமி அருளே ஆஹா குற்றால கருணை மழையே பொதிகை மலை தென்றலே ஓஹோ சத்குரு நூற்றாண்டு விழாவில் சத்திய தமிழை எடுத்து ஆமா தந்தனத்தோம் என்று ஓஹோ எங்க பாரதி அம்மா பாட வந்தார். ஆஹா எங்க பாரதி அம்மா பாட வந்தார். ஓஹோ நாங்க எல்லாரும் ஆமா 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 போட வந்தோம். ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோம். தந்தனத்தோம் 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 பாட வந்தோம். ஆமா ஆமா பலே பலே நாட்டினே தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே. நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா கணகண ஓம் ஸ்ரீ விநாயக போற்றி கதி முடித்து கிருத யுகம் தருபவனே போற்றி. கதி முடித்து கிருத யுகம் தருபவனே போற்றி. ஓம் ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமி பாதம் போற்றி. ஸ்ரீல ஸ்ரீ அருட்சக்தி அன்னை பதம் போற்றி. ஸ்ரீல ஸ்ரீ அருட்சக்தி அன்னை பதம் போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வேந்தர் மாம்பலம் சுவாமிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ அருளரசி மாம்பலம் தாய் போற்றி. ஓம் ஸ்ரீ அருளரசி மாம்பலம் தாய் போற்றி. அடியார்க்கும் அடியாராம் நம்ம அருட்பிரகாசதாசை சுவாமி போற்றி போற்றி. அருட்பிரகாசதாசை சுவாமி போற்றி போற்றி. ஆமா வழிகாட்டும் வான் பொருள் வில்லு பாட்டு. ஆமா மொழியால் முத்தமிழருள் வில்லு பாட்டு. திருவடி பெருமை சொல்லும் வில்லு பாட்டு. மொழியாலே பெருமை கூட்டும் வில்லு பாட்டு. ஆமா திருவடி பெருமை சொல்லும் வில்லு பாட்டு. திருநெல்வேலி கலையாகும் வில்லு பாட்டு. திட்டவட்டம் அருள் சட்டம் வில்லு பாட்டு. அது ரெட்டியப்பட்டி சாமி வட்டம் வில்லு பாட்டு. வந்தோம் தந்தோம் உங்கள் அண்ணனுக்கு அன்னையை தந்திடுறோம். ஆமா பலே பலே ஓஹோ ஆஹா ஓஹோ ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம் நிரந்தரமானவராம் கொஞ்சமும் அவரை மறவோ பரமாச்சாரியா ஆமா பரமாச்சாரியா குருவெனவே வணங்கிடுவோ குருவெனவே வணங்கிடுவோ. ஒட்டிக்கு ரெட்டியாய் அருள் அள்ளி தரும் ரெட்டியப்பட்டி அள்ளி தரும் ரெட்டியப்பட்டி சத்குருவின் நூற்றாண்டு விழா வில்லிசையில் ஆமா வில்லிசையில் சாமி அருள் பாட வந்தோ சாமி அருள் பாட வந்தோ. ஆமா விழியாலே விளக்கேற்றி வழிகாட்டும் பான்பொருளா வழிகாட்டும் வான்பொருளா மொழியாலே பாட வந்தோ பிள்ளையாரு ஆமா பிள்ளையாரு சுழி போட்டு ஆரம்பிப்போ சுழி போட்டு ஆரம்பிப்போ. இது ராமருகை பட்டவில்லு கிருஷ்ணர் கீத கேட்டவில்லு கிருஷ்ணர் கீதை கேட்ட பரமாச்சாரியா பரமாச்சாரியா தொட்டவில்லு ஆண்டவர் ராசி ஆமா அருண்ட ராசி அருள் சட்டம் ஆசிவில்லு
அருள் சட்டமாசியிருந்து தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே தந்தார். யாரு யாரு யாருங்க? யாரு? தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே எங்க தந்தார். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே ஆமா. தலைமுறையே ரந்தனத்தோ ஆமா ரந்தனத்தோ ஆமா ரந்தனத்தோ பாட வந்தோ. தந்தனத்தும் பாட வந்தோ. சென்னையிலே நெல்லையம்மா, நெல்லை தமிழ் செல்வம் அம்மா. நெல்லை தமிழ் செல்வம் இந்த அம்மா. வில்லாலே சொல்லிடுவோ வெற்றி தரும். ஆமா. வெற்றி தரும் சொல்லாலே கலை என்போ. சொல்லாலே கலை என்போ. நெல்லையின் சுவாமியை நெல்லை கலை வழியில் நெல்லை கலை வழியாய் வெல்லும் சொல்லும் வெல்லும் எனவே திருவடியின் ஆமா. திருவடியின் தீட்சைதனை பாட வந்தோ. செய்தனை பாட வந்தோ. ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு அரோகரா. அரோகரா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? ஆமாங்க. ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு அரோகரா. அரோகரா. எல்லாம் வல்ல ஓம் ஸ்ரீ பரிபூர்ண விநாயகருடைய ஆசியாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ பரமாச்சாரியாருடைய அருள் கருணையினாலும் பேசும் தெய்வம் என்று எங்கள் சுவாமிகளால் சொல்லப்பட்ட ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகளுடைய அருள் ஆசியினாலும் ஸ்ரீ அருள் சக்தி அன்னையினுடைய பரம கிருபையினாலும் இன்றைக்கு இந்த அற்புதமான தலத்திலே சுவாமியினுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி என்று சொல்வதை விட நூற்றாண்டு விழா வேள்வியை நாம் எல்லாம் சிறப்பாக நடத்தக்கூடி இருக்கு. சாதாரண மனிதர்களுக்கு இது விழா. சத்குரு வல்லவா ஆமா வேள்வி நடத்தக்கூடி இருக்கிறோம். அடியார்களும் ஆண்டவர் கூட்டங்களும் அந்த நிர்வாகிகளுமாக சேர்ந்து இந்த அற்புதமான விழாவினை நடத்தக்கூடிய காட்சி சாமி. முதல்ல நாங்க என்ன நினைச்சோம் தெரியுமா? என்ன? ரெட்டியப்பட்டி சுவாமிக்கு திடீர்னு இவங்க வந்துட்டாங்களோ நீங்க நினைக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் வேற கூட்டம். உங்களுக்கு நல்லா தெரியும். என்னோட 8-9 வயசுல சாமியோட வீட்டுல நாங்க பாடி இருக்கிறோம். மாம்பலம் சாமியோட வீட்டுல பாடி இருக்கிறோம். அப்பா பக்கத்துல குழந்தையா இருந்து பாடுனேன். அதை விட அழகு என்னன்னா கொஞ்சம் வளர்ந்து அப்படியே ரெட்டியப்பட்டியிலையும் பாடி இருக்கோம். அதை விட அழகு என்னன்னா எனக்கு கல்யாணம் ஆனப்புறம் மாப்பிள்ளையோட வந்து பாடி இருக்கோம். இதில் ரொம்ப பெரிய பெருமை என்ன தெரியுமா? சாமி எனக்கு நினைச்சதை கொடுத்திருக்கிறாருங்க. சாமி நினைச்சதை தருவாரா நினைச்சதை தருவாரான்னு யாருமே சந்தேகப்பட வேண்டாம். நினைச்சதை கொடுத்திருக்காரு. ஏன் தெரியுமா? இந்த குழந்தை இவ்வளவு நாளா அப்பா பாட்டுக்கு தப்பாம ஆமா போடுதே. இந்த குழந்தை வில்லுப்பாட்டு பாடும்போது இது ஆமா போடுறதுக்கு ஒரு பெரிய ஆளை அனுப்பணுமே நினைச்சாரு. நம்ம ரெட்டியப்பட்டி சாமி ஒட்டிக்கு ரெட்டியா கொடுப்பாருன்னு சொன்னேனே. ஒண்ணுதான் அன்போட சுவாமிகிட்ட கேட்டேன். சாமி கலையிலேயே நான் இருக்கணும்னு கேட்டேன். அவர் ரெண்டா என்ன தெரியுமா கொடுத்தாரு? கலையிலேயே இருக்கிற மாப்பிள்ளையும் கொடுத்துட்டாருங்க எனக்கு. இந்த காலத்துல மருமகனை ஆமா சொல்ல வைக்க முடியுமா? கஷ்டமான விஷயம் இல்லையா? எங்க அப்பாவுக்கே ஆமா போட்ட அப்பா மேடையில சொல்லுவாங்க அழகா. எத்தனை பெரிய கலைஞர்கள் இருக்கிறீர்கள் இங்க. அப்பா மேடையில அழகா சொல்லுவாங்க. என் மாப்பிள்ளை கிட்ட எனக்கு பெருமை என்ன தெரியுமா? என்ன மாமான்னு கூப்பிட்டதை விட வில்லுப்பாட்டு மேடையில வந்து உட்கார்ந்து ஆமான்னு சொல்றதா அதிகம் என்று என் தந்தையார் சொல்லுவார்கள். அந்த ஆமாக்குள்ள என்ன இருக்குன்னு பரமாச்சாரியால் நமக்கு சொன்னா. ஆனா ஆண்டாள் மானா மாணிக்க வாசக இதுக்கும் சண்டை வேணாயா, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஆமான்னு சொல்றதா வில்லுப்பாட்டு. பரமாச்சாரியால் அழகாக சொன்னார். ஒன்றா சொன்னார், ரெண்டா சொன்னார். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் சாமி எப்படி இணைச்சாரோ வட இந்த யாத்திரை போய் எத்தனை பாதங்களை நான் இன்னைக்கு சொல்ல போறேன்னா 7 நிலை பாதங்களை சொல்ல போறேன். இங்க மட்டுமல்ல வட இந்தியாவுக்கும் சென்று எல்லா மக்களுக்கும் அருள் சட்டத்தை அழகாக சொன்ன சுவாமிகள் எப்படி இந்திய தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்து சமுதாயத்துக்கு ஒரு சட்டத்தை போட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி எங்க பரமாச்சாரியால் என்ன சொன்னான்னா, ஏ சுப்பு உன் வில்ல பார்த்தா இன்னைக்கு ராமன் நினைவுக்கு வரான். ராமன் தான் ராமேஸ்வரம். அதுல உடுக்கு வாசிக்கிறாரு. அந்த உடுக்க பார்த்தா சிவன் நினைவுக்கு வரான். சிவன் தான் காசி. ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. சவுத்தையும் நார்த்தையும் இணைச்சு வச்சுட்டு நீ ஒருத்தன் தாண்டா நேஷனல் இன்டகிரேஷன் வச்சுட்டு கையில வச்சுட்டு உலகத்தையே கலக்கிட்டு இருக்கேன்னு அன்னைக்கு பரமாச்சாரியால் சொன்ன முடிச்சுதான் இங்க வந்து நம்மளுடைய சுவாமியினுடைய அருள் சட்டம் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா, நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தை கேட்டிருப்போங்க, சத்யம் சிவம் சுந்தரம் அப்படின்னு. அடியேன் உங்களுடைய அன்பு குழந்தையாக
அல்லது தங்கையாக அல்லது சகோதரியாக எப்படியோ உங்க வீட்டு மகளாக நான் ஒரு விஷயம் கொடுக்க போகிறேன். என்ன? சத்தியம் சிவம் சுந்தரம் என்று அங்கு சொல்வதை போல இங்கே சட்டம் சமுதாயம் சன்மார்க்கம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை நம்மளுடைய இரட்டிப்பட்டி சுவாமி வட்டத்துக்கு நான் கொடுக்கறேங்க. முதல்லயே சொல்லிட்டேங்க, எல்லாருக்கும் முக்தி தரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதை சாதாரணமா ஆக்கி எல்லாருக்கும் கிடைக்கணும் நினைச்சு நமக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட யோகி தான் நம்மளுடைய சுவாமிகள். அது அன்னைக்கே சொன்னார் இல்லையா? ஆமாங்க. நம்ம வள்ளல் பெருமான் சொன்னார், யாம் பெற்ற பேரு பெருகை வையகம்னு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேங்க, நீங்க எல்லாரையும் கடவுள் கல்லூரியில எத்தனை பேரை கேள்வி கேட்டு படுத்துறீங்க? நான் அடிக்கடி இவரை பத்தி சொல்லுவேங்க. காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், கல்லூரி முதல்வர், மாலையிலே என்னோடு பாட்டுக்காரர், மொத்தத்தில் நல்ல வீட்டுக்காரர் என்று சொல்வேன். ஏன்னா அவர் எல்லாரையும் கேள்வி கேட்டாலும் என்ன கேள்வி கேட்க மாட்டாருங்க. ஆனா இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கிற நேரம் தான். சரி, ஒரு அற்புதமான கேள்வி உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். என்ன தெரியுங்களா? என்ன? மகான்களை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எப்படி? மனுஷங்களை எப்படி பார்க்கணும்? எப்படி? வில்லுப்பாட்டுக்கு ஒரு தனியான பெருமை என்னன்னா, எங்க அப்பா எனக்கு அடிச்சு சொல்லி கொடுத்தது. ஓஹோ. அடிச்சுனா உடம்புல அடிச்சு இல்ல, சத்தியம் பண்ணி சொல்லி கொடுத்தது. யார் சொன்னதையும் நீ சொல்லாத. மகான்கள் சொன்னதை சொல்ல விட்டுறாத. பலே பலே பலே. இதுதான் அப்பா சொன்னது. அங்க இங்க கேட்டு, அங்க இங்க தொலைக்காட்சியில் எடுத்து, அங்க மன்றம் இந்த மன்றத்துல கேட்டு, எதிலையும் கேட்டு நத்திங். நீ சொந்த சிந்தனை, உன்னுடைய சுய சிந்தனை, உன் கால தானே நீ நிக்கிற. அதே மாதிரி உன்னுடைய சுய சிந்தனையில் நீ சொல்லு என்று சொன்னதன் வச்சு அப்பாவோட ஆசீர்வாதத்தில் நான் சொல்றேங்க. சரி, பொதுவா மனிதர்களை எப்படி பார்க்கணும்னா, எப்படி மனுஷ பயல்களை கண்ணை வச்சுதாங்க பார்க்கணும். கண்ணுல தான் தெரியும் அவனோட குகமே. ஏன் கேட்டீங்கன்னா, சாமிக்கு சொல்லும் போது என் கண்ணனுக்கு கண்ணிலே நல்ல குணம்னு பாரதி சொன்னாரு. இங்க எல்லாம் இந்த திருநெல்வேலி சாமியா இருக்கிறதுனால நிறைய பாரதிகள் வந்துட்டு இருக்கோம் இங்க. அது ஒரு சந்தோஷங்க. கண்ணிலே நல்ல குணம்னு சொன்னாரு. சரி, ஏன் தெரியுமா கண்ணிலே நல்ல குணம் சொன்னாரு? தெய்வத்துக்கு மட்டும்தான் கண்ணிலே நல்ல குணம். எங்க பேசும் தெய்வம் சாமிக்கு கண்ணிலே நல்ல குணம். உங்க கஷ்டத்தை நீங்க சொல்லவே வேண்டாம், போய் பாருங்க, கண்ணு நம்மகிட்ட பேசுகியா. அந்த பக்குவம் இருக்கா உங்களுக்கு? இருந்ததுனால தான் இங்க உட்கார்ந்து பாடுறோம். ஒரே விஷயத்தை சொல்லிட்டு திருவடி தீட்சைக்குள்ள போற. மனிதர்களை பார்க்கும் போது கண்ணை பார்த்து பழகு, மகான்களை பார்க்கும் போது திருவடி தீட்சையை பார்த்து பழகு. பலே பலே பலே. கர்நாடக சங்கீதத்துல ஒரு அழகான பாட்டு உண்டு. என்ன? பாதமே துணை பரமசிவான்னு வரும் தெரியுமா? அந்த மாதிரி பாதத்தை பாடாதவர்கள் யாரும் கிடையாது. நாங்களே வெளிநாடு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வெளிநாடு போயிருக்கிறோம். உடனே கையெடுத்து நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கால்ல விழுவோம். அங்க ஒரு மகானை பார்த்தாலோ பெரியவாளை பார்த்தாலோ கால்ல விழுவோம். ஆர் யூ ஃப்ரம் இந்தியா என்று கேட்பார். ஆக கையெடுத்து கும்பிடுவதும் பாதத்தில் விழுந்து கும்பிடுவதும் இந்தியாவின் அடையாளம் என்று என்றைக்கு சொல்லப்பட்டதோ, நம்முடைய சுவாமியினுடைய திருவடி தீட்சை உலகம் முழுக்க பரவி இருக்கிறது என்பதற்கு இதைவிட என்ன சாட்சி வேண்டும்? இன்னைக்கு திருவடி தீட்சைக்குள்ள என்ன தெரியுமா சொல்ல போறேன்? எப்படி சொல்ல போறேன்னே தெரியல. அவ்வளவு அழகா சிந்திச்சு புதுசா எழுதிட்டு வந்திருக்கிறேன். எப்பவுமே எங்க அப்பா சொல்லுவாங்க, ஹோம் ஒர்க் பண்ணு, இருக்கிறத வச்சு ஓட்டாதேன்னு சொல்லுவாங்க. சுவாமிகளுடைய திருவடி தீட்சையை 7 ஸ்வரங்களாக சொல்வது போல 7 வரங்களாக என்னோட மனசுல உதிச்சதுங்க. நீங்க நினைக்கலாம், ஏன் 7ஆ சொல்றீங்க, ஏன் 5ஆ சொல்லக்கூடாதா, ஏன் 10ஆ சொல்லக்கூடாதான்னு. 7ல ஒரு அழகு இருக்கு தெரியுமா? சப்த ரிஷிகள் 7, சப்த கன்னிகள் 7, வானவில் வண்ணம் 7, வார நாட்கள் 7, ஸ்வரங்கள் 7, கடல்கள் 7, 7 மலை, 7 வள்ளலாரின் 7 திரை. நம்ம சாமி பிறந்ததும் 7வது குழந்தை. இதான் வில்லுப்பாட்டு உத்திங்கிறது. 7க்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு மேக்ஸ் ப்ரொஃபஸருக்கே எனக்கே தெரியாதுங்க. நீங்க வந்து என்ன செய்யுங்க, 8 - 1 = 7. ஆமா, அதுதான் மேக்ஸ் டீச்சர்ஸ். உங்களுக்கு கணக்கு தெரியும், எங்களுக்கு கணக்குக்குள்ள ஒரு கணக்கு தெரியும். அந்த கணக்குல நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, நாங்க எல்லாம் நினைக்கிறோம் ரெட்டியப்பட்டி வந்து உலகத்துக்குள்ள இருக்குன்னு. அடியேன் உங்கள் குழந்தையாக ஒன்று சொல்லுகிறேன், ரெட்டியப்பட்டிக்குள் தனி உலகமே எழுந்திருக்கிறது. அதுதான் இந்த கூட்டம், அதுதான் இந்த வில்லிசை வேள்வி. எப்படிங்க பிரிச்சிட்டு இருக்கீங்க இந்த 7 பாதத்தை அப்படின்னு கேட்டா, அதாவது பெற்றோர் பாதம் அது ஒரு 2 நிமிஷம். பெற்றோர் பாதம், பிள்ளை பாதம். பிள்ளை பாதங்கிறது நம்ம குழந்தை, நம்ம சாமி குழந்தையா நடக்கும்போது எப்படி நடந்தார், வாழ்க்கை வரலாற்றை சொல்ல போகிறேன். நான் உங்களுக்கு ரிசர்ச் ஆய்வேட தூக்கிட்டு வர போறதே இல்லை. எது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல முடியுமோ வில்லுப்பாட்டில் அதை தான் சொல்லணும். சாமி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது அருள் குறிப்பு என்ன கொடுத்திருக்காரான திருவடி தீட்சையை பாடுன்னு. அப்புறம் 3வது அன்னை மீனாட்சி பாதம், வா வானு கூப்பிட்டா. அடுத்தது துன்ப நோய் தீர்க்கும் பாதம், தேல் கடியா பாம்பு கடியா எல்லாத்துக்கும் சாமி கிட்ட மருந்து இருக்கு. அடுத்து அருள் சிட்டத்தை சொல்றதுக்கு
மோட்சத்துக்கு அடியார்களை தேடி போன சாமியினுடைய பாதம். அப்புறம் குற்றமலத்துல குகையில வாசம் இருந்து தன்னுடைய மன அமைதிக்கு பல நல்ல செயல்களை செய்த பாதம். கடைசியா பாத யாத்திரை இந்திய பாதம். இந்த 7 நிலைகளை 7வது குழந்தையாகிய சுவாமியினுடைய விஷயத்தை நான் சொல்லும் போது இது அத்தனையும் கொடுப்பது நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று சாமி சொன்னார் இல்லையா? அப்படிதாங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். 7 ஸ்வரங்களும் சட்சமத்தில் அடக்கம், 7 வரங்களும் சாமி சங்கல்பத்தில் அடக்கம் என்று அடியேன் சொல்லிவிட்டு இன்றைக்கு நான் சொல்ல போகும் கான்செப்டுக்கு குரு அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அன்பு குழந்தையாக அடியேன் சுப்புவின் மகளாக தப்பியின்றி தொடர்கின்றேன். இதுதான் என்னோட ஒரு அழகான முன்னுரிமை. இதான் பெற்றோர் பாதம் திருவடி தீட்சைன்னு சொன்னேன். ஒரே ஒரு கருத்து சொல்ல போறேங்க. என்ன? நாமெல்லாம் திருவடி தீட்சையை தேடி ரெட்டியப்பட்டிக்கு போகணும் அல்லது மாம்பழம் கோயிலுக்கு வரணும். இந்த உலகத்தில் ரெட்டியப்பட்டி சுவாமியின் முதல் திருவடி தீட்சை யாருக்கு கிடைச்சது? யாருக்கு? அடியேனுடைய சிந்தையை உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அப்பாவோட தோள் மேல இருக்கிற குழந்தை சத்து உயரமா நினைச்சுக்கோ அப்படி நினைச்சுட்டு தான் நான் சொல்றேன். எல்லோருக்கும் முக்தி எனும் கொள்கையை குழந்தையாக கருவில் திருவாக கொண்டு வந்த சுவாமியினுடைய அவதாரம் 1856 சாமி பிறந்த நேரம் சரியான யுக புரட்சி. எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்டு தூக்கும் இல்லையா? பரிபூர்ண வெற்றி கிடைக்கும் இல்லையா? பரிபூர்ண விநாயகர் தான் சுவாமி அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவர்களை பெற்றோர் யாருன்னா வீரபத்ர பிள்ளை ஆவுடைய அம்மா உலகுக்கு தந்த உபகாரம் தான் நம்ம பரிபூர்ண விநாயகருடைய அவதாரம் தான் நம்ம சத்குரு ரெட்டியப்பட்டி சுவாமி. இப்ப நான் சொல்ல வந்த கருத்து, நம்ம எல்லாம் சாமி திருவடியை தேடி போறோம். ஆனா சாமியினுடைய திருவடி ஆவுடைய அம்மாளுடைய அற்புதமான வயிற்றுக்குள்ள இருந்து 1வது மாசம் 2வது மாசம் 3வது மாசம் இதுக்கெல்லாம் 2 மணி நேரம் கொடுக்கும்போது நிறைய பாடலாம். 5 6 7 8 அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அப்படியம்மா என் புள்ள உதைக்கா, என் புள்ள உதைக்கா, என் புள்ள உதைக்கா என்று அற்புதமாக எல்லா தாய்மார்களுக்கும் அது உண்டு இல்லையா? பிஞ்சு காலால் குழந்தை உதைக்கும் போது கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு ஈடு உண்டா இந்த உலகத்துல? எங்களுடைய குழந்தையை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். அப்ப அந்த பேர் இருக்கிறது இல்லையா? சத்குருவின் பிஞ்சு பாதத்தில் இருக்கும் போதே முதல் திருவடி தீட்சையை பெற்றது அவரை பெற்ற தாய் ஆவுடையம்மாள் என்ற கருத்தை உங்கள் முன் வைக்கிறேன். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் பிறந்தா அது மகன். அந்த அம்மாக்கு பிறந்தது மகான் இல்லையா? ஒரு கால் வாங்கி சொல்றோம் இல்லையா? அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சொல்றோங்க, உலகம் வட்டமா இருக்குயான்னு சொல்றோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன்? உலகம் வட்டமா இருக்கு சொல்லிக்கிட்டோம், சயின்ஸ் ஜியோகிராஃபி என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். உலகம் சட்டமா இருக்கு. சட்டம் என்ன சட்டம் தெரியுமா? என்ன சட்டம்? 4 பேர் மதிக்கிறாப்புல நடக்கணும்னு சொல்றானே. இங்க இருக்கிறதெல்லாம் ஞானிகள் எல்லாரும் சொல்லிடுவீங்க. நம்ம போறோமே சுக்குவார் தண்டின்னு அந்த கிராமத்துல போய் கேட்டு 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்களா? அது யாருன்னு கேட்டு பாருங்களேன். தெரியாது. அந்த 4 பேர் யாரு தெரியுங்களா? மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 தாங்க. இந்த 4 தாங்க. இந்த 4 தான். இதுல இன்னொன்னு இருக்கு. அடியேன் பெங்கால் பிரதேசத்துக்கு அஸ்ஸாம் மலை பிரதேசத்துல போய் வில்லு பாட்டு பாடும்போது அங்க உங்களுக்கு தமிழ் புரியல. அடியேன் இன்னொன்றை சேர்த்தேன், அதை சாமி சேர்த்திருக்கிறார். அதான் உரிமையோட நானும் சேர்த்தேன். மாதா பிதா குரு தெய்வம் இந்த விரல வேஸ்டா கடவுள் கொடுக்கல. இது என்ன தெரியுங்களா? மாதா பிதா குரு தெய்வம் இது தாங்கி இருக்கும் தேசமடா. தேசம் இந்த தேசமடா. அதுக்கு தான் சாமி வேலை செஞ்சாரு. ஆனா சட்டத்துக்குள்ள இயங்குதுன்னு சொன்னனே. மாதா சொல்றது அன்பு சட்டம். அன்பு சட்டம் போகாதடா, அங்க போக வேண்டாம்டா சொல்றது மாதா. பிதா அறிவு சட்டம். அறிவு சட்டம். குரு கொடுத்திருக்கிறது அருள் சட்டம். தெய்வம் அமைதி சட்டம். 4மே சாமிங்கிறது தான் நம்ம திட்டவட்டம். மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே சாமி தான். அப்படி சாமி பிறந்து அழகா அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருந்த காட்சியை ஒரே ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சிட்டு போவோங்க. ஆமாங்க. 1856ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் நாள் நட்சத்திரம் கோள்கள் உச்சத்தில் இருக்கும் நேரம் பிறந்தார். நட்சத்திரம் கோள்கள் உச்சத்தில் இருக்கும் நேரம் பிறந்தார். நெஞ்சுக்குள் கருவாகி நினைவுக்குள் திருவான சாமி. ஆமா பஞ்சு போல் பிஞ்சு காலால் வயிற்றுக்குள் உதைத்ததம்மா சாமி. ஆமா பஞ்சு போல் பிஞ்சு காலால் வயிற்றுக்குள் உதைத்ததம்மா சாமி.
பெற்றோர் திருவடி தீட்சை முடிஞ்சது. ஆமா. பிள்ளை பாதம்னு சொன்னீங்களா, அது என்ன தெரியுங்களா? என்ன? சாமி 7வது குழந்தை, தனியா இருக்கணும்னு ஆசைப்படுவாரா. 3 வயசு குழந்தையிலே அழுவாரா, சிரிப்பாரா, தொழுவாரா. பிள்ளையார் உருவத்தை வச்சு பூ எடுத்து போட்டு சிரிப்பாரா. 2 பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 2 பிள்ளையார் மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகான காட்சியா இருக்கும். திருவடி தீட்சை நமக்கெல்லாம் தரும் சுவாமி. அன்றைக்கு தளர்நடை குழந்தையாய் தளர்நடை பழியும் போது எங்க வில்லு பாட்டு எப்படி சொல்லுது தெரியுமா? இதை நீங்க தாளத்தோட கேட்கலாம், தாளம் இல்லாமலும் கேட்கலாம். ஆனா தாளம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முந்தி விழுந்து தவழ்ந்து நடந்து பின் வந்திடும் தாயருகே, தரை சிந்திய பொருளினை வந்து எடுத்துடன் சேர்த்திடும் வாயருகே. சாமி நடந்து வர்றது எப்படி இருக்கு? எப்படி? அதுக்கப்புறம் தான் 2வது திருவடி தீட்சை யாருன்னு சொல்ல போறேன். சாமி நடந்து வராங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எந்த வருஷம் சொல்லிட்டேன். குழந்தையா இருக்காரு. 1856. அப்பெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து வைக்க முடியாது. பாடி காமிச்சாதான் அதுவே வீடியோ. எப்படி நடக்கிறாரு? குத்து விளக்கு எதிர் வைத்ததுதான் அடி வைத்து நடக்கிறதோ என புத்திரனின் நடை சித்திரத்தில் ஒரு அற்புதம் தெரிகிறதோ. குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஓ குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஓ. இப்படி நிறைய ஸ்டான்ஸா இருக்குங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த திருவடி தீட்சை வந்து யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, இப்போ பூமியில நடந்துக்கிறாங்க இல்லையா, சாமி பிந்து பாதத்தோட நடக்கிறாங்க இல்லையா, ஆக நம்மை தாங்கும் பூமி தாய் நம்முடைய ரெட்டியப்பட்டி சுவாமிகளின் தளர் நடை பயிலும் அழகான அந்த பிஞ்சு பாதங்களின் திருவடி தீட்சையை பெற்றவள் இன்னொருத்தி பூமி தாய். இது என்னுடைய சிந்தனையாக உங்கள்கிட்ட சொல்றேன். திண்ணைப்பள்ளி படியேறி படித்ததை விட அன்னை மடியில் அதிகம் படிச்சாரா, சிலம்பம் படிச்சாரா. ஏன் தெரியுங்க? அதுல கூட திருவடி தாங்க. உச்சி முதல் பாதம் வரை ஆரோக்கியமா இருக்கணும்னு படிச்சாரு. அது மட்டும் இல்ல, திருப்பாத ராசி மட்டும் இல்ல, திருக்கரங்களும் ராசி, கை ராசி நல்ல விளைச்சலாங்க. நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு கலம் கொடுத்தா 2 கலம் ஆயிடும். அப்படி நான் ஒண்ணு கேட்டேன், கலையில இருக்கணும்னு, கூடவே இருக்கணும் சாமி கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி ஒட்டிக்கு ரெட்டியா கொடுத்திருக்காரு. இப்பதான் ஒரு அழகான சம்பவங்க. அவரோட அன்பு எங்கெல்லாம் போது பாருங்க. நியாய விலை கடைகள்ல இருந்து பொருள்களை வாங்கி அங்க இருக்க நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. தூத்துக்குடி முத்துக்கு தான் பேர் போனதுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கிறோம். ஆனா சுவாமியினுடைய வரலாறு தூத்துக்குடி என்னும் பகுதி முக்திக்கு பேரானதாக மாத்தி விட்டார். முக்தி சாமியினுடைய ஒரு அருள்ங்க. அது எல்லாருக்கும் முக்தி ஏங்க சாதாரண விஷயமா? முன்னாடி ஒரு சீட்டு பின்னாடி ஒரு சீட்டு. நம்ம உலகத்துல என்னென்னவோ விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கதா செய்யுது. ஆனா சரிகம 15 ஏற்ற இறக்கம் தான். மேலேயே போயிட்டு இருக்க முடியுமா, கீழே வந்துட்டு இருக்க முடியுமா? ஏற்ற இறக்கம் அழகுதான். முச்சால விழுந்தால்தான் அழகு. அந்த ஃபவுண்டன் ஏறினாதான் அழகு. ஏற்றம் இறக்கம் எல்லாமே தான் இந்த உலகத்துல அழகு. ஆனா சாமி இறங்கி வர்றது என்ன அழகா இருக்கு பாருங்க. அருமையான விஷயத்தை சொல்கிறேன். மிருகங்களிடம் விலங்குகளிடம் அவ்வளவு அன்பு, மக்களிடம் அவ்வளவு அன்பு. கொள்முதல் விலையை அழகா கொண்டு வந்து என்ன விலைக்கு வாங்கினாரோ அதே விலையிலே அழகாக மக்களுக்கு கொடுத்தாரா. அது எப்படி ஓட்டிட்டு வர்றாருன்னா, இதை சொல்லும் போது ஒரு இனிய நினைவை சொல்லுகிறேன். இங்க இருப்பவர்களுக்கு தெரியும், ரெட்டியப்பட்டி சுவாமி நம்ம திருநெல்வேலியில தூத்துக்குடி வட்டாரத்துல நான் பாடும்போது இந்த பாட்டுக்கு கோரஸ் பாண்டது யார் தெரியுமா? நாங்க இல்லங்க, முன்னாடி வந்து அமர்ந்த சின்ன குழந்தைகள். ஒரு 100 குழந்தைகள் அருமையா பாடினாங்க. அது மாட்டுக்கு எங்க வில்லு பாட்டு எப்படி சொல்லுது? சாமி மாட்டு வண்டியில போறாரு, பாடிக்கிட்டே போறாரு, அழகா பாடிக்கிட்டே போறாரு. எங்களுடைய வில்லிசை சொல்லும் காட்சி. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ரெட்ட மாடு வண்டி ஓட்டி மளிகை பொருளை வாங்கி வருவார். ஊரில் மக்களுக்கு நியாய விலை பொருள் கொடுப்பார். ரெட்டியப்பட்டி சுவாமிகள்